அல்னிகோ என்பது என்ன? ஆன்சர் அலுமினியம், நிக்கல், கோபால்ட் ஆகியவற்றின் உலோகக் கலவை. பசுங்காந்தங்கள் என்பது என்ன? ஆன்சர் அல்னிகோ. செயற்கை காந்தங்கள் உருவாவதற்கு பயன்படும் பொருட்களில் தவறானது எது? ஆன்சர் இரும்பு சல்ஃபைட். இரும்பின் தாதுக்களுள் டேஸ் அதிகமான காந்த பண்பினை பெற்றுள்ளது? ஆன்சர் மேக்னடைட். குளிர்பதனிகளில் பயன்படுத்தப்படும் காந்தத்தை விட புவி காந்தமானது எத்தனை மடங்கு அதிக திறன் கொண்டதாகும்? ஆன்சர் 20. செயற்கை காந்தங்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2. இந்தியா தனது முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டாவை எந்த ஆண்டு விண்ணில் செலுத்தியது? ஆன்சர் 1975. எப்பொழுது மங்கோலிய இராணுவ வீரர்களுடன் போரிடுவதற்கு சீனர்கள் தீ அம்புகளை பயன்படுத்தினர்? ஆன்சர் கிபி 1232. ராக்கெட்டில் உள்ள பெரும் பகுதி இடத்தை அடைத்துக் கொள்வது எது? ஆன்சர் உந்து விசை அமைப்பு. சந்திரயான் 2 செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் எது? ஆன்சர் ஜூலை 22, 2019 ஆண்டு. கே. சிவன் அவர்கள் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஜனவரி 10, 2018. சந்திரயான் 2 விண்கலம் நிலவில் மேற்பரப்பில் இருந்து சுமார் டேஸ் கிலோமீட்டர் தொலைவில் இருந்தபோது பூமியுடனான தொடர்பை இழந்தது? ஆன்சர் 2.1 கிலோமீட்டர். மங்கள்யான் விண்கலம் செவ்வாய்க்கோளின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட நாள் எது? செப்டம்பர் 24, 2014 ஆண்டு. சந்திரயான் 1 விண்கலம் சந்திரனின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட நாள் எது? நவம்பர் 8, 2008. கல்பனா சாவ்லா விண்வெளியில் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் 10.4 மில்லியன் மைல்கள் பயணம் செய்துள்ளார். இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் சரி. மங்கள்யான் விண்கலத்தை விண்ணில் செலுத்தியதன் மூலம் செவ்வாய்க்கோளுக்கு விண்கலம் அனுப்பும் டேஸ் விண்வெளி ஆய்வு நிறுவனம் என்ற பெருமையை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் பெற்றது? ஆன்சர் 4வது. உந்துவிசை அமைப்பின் முக்கிய பிரிவுகள் எத்தனை? ஆன்சர் 2. ராக்கெட்டிலிருந்து வாயுக்கள் கீழ்நோக்கி வெளியேற்றப்படும் போது ராக்கெட் ஆனது மேல் நோக்கி நகருகிறது. இதில் பயன்படுத்தப்படும் விதி என்ன விதி? ஆன்சர் நியூட்டனின் 3வது இயக்க விதி. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1969. ராக்கெட்டில் காணப்படும் முக்கியமான பாகங்கள் அல்லது அமைப்புகள் எத்தனை? ஆன்சர் 4. எடை குறைந்ததால் டைட்டானியம் அல்லது அலுமினியம் போன்ற பொருட்களால் உருவாக்கப்படுவது எது? ஆன்சர் கட்டமைப்பு அமைப்பு. இந்தியா சந்திரயான் 1 செயற்கைக்கோளை விண்ணில் ஏவிய நாள் எது? ஆன்சர் அக்டோபர் 22, 2008. ராக்கெட் மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் கே. சிவன். முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் அப்பல்லோ 8. தகவல் தொடர்பு, வானிலை ஆய்வு, உளவு பார்த்தல், கோள்களை ஆராய்தல் மற்றும் கண்காணிப்பு போன்றவற்றை மேற்கொள்வது எது? ஆன்சர் பனி சுமை அமைப்பு. மங்கள்யான் விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் எது? ஆன்சர் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 2013 ஆண்டு. நவதானிய விதை வங்கி அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் டெல்லி. வேம்பு விதையிலிருந்து பெறப்படும் சேர்மம் எது? ஆன்சர் அசாடி ராக்டின். மழைக்காலங்களில் வளர்க்கப்படும் பயிர்கள் டேஸ் எனப்படும்? ஆன்சர் காரி பயிர்கள். பயிர்களுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் களை வகைகள் எத்தனை? ஆன்சர் 8000. பயிர் உற்பத்தியில் விதை விதைத்தல் டேஸ் நிலையாகும்? ஆன்சர் 2வது நிலையாகும். இந்திய உணவுக் கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஜனவரி 14, 1965. தாவர மற்றும் விலங்கு கழிவுகள் மட்டுவதால் கிடைக்கும் கரிம பொருட்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் அங்கக மட்கு.
முதல் முறையாக விதை வங்கிக்காக விதைகளை சேமிக்க தொடங்கிய இடம் எது? ஆன்சர் கொல்கத்தா. இந்தியா நெல் உற்பத்தியில் எந்த இடத்தில் உள்ளது? ஆன்சர் 2வது இடம். வாழை மற்றும் மாங்கனி உற்பத்தியில் இந்தியா வகிக்கும் இடம் எத்தனாவது இடம்? ஆன்சர் முதலிடம். களை எடுக்கும் கருவிகளில் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. ஆன்சர் டால்ஃபன். கோடை காலங்களில் வளர்க்கப்படும் பயிர்கள் எவை? ஆன்சர் சயாடு பயிர்கள். டேஸ் மூவம் விதைத்தல் பெருமளவில் நடைபெறுகிறது. ஆன்சர் தூவுதல். லெகிமினோஸ் தாவரங்கள் தமது வேர் முடிச்சுகளில் காணப்படும் டேஸ் பாக்டீரியாக்களுடன் கூட்டு வாழ்க்கை வாழ்கின்றன. ஆன்சர் ரைசோபியம். டேஸ் தாவரத்தின் கனிகள் லெகூம்கள் எனப்படுகிறது. ஆன்சர் லெகிமினோஸ். பெட்ரோலியம் என்ற சொல் எம்மொழி சொல். ஆன்சர் லத்தீன். எல்பிஜி சிலிண்டர்களில் கசிவு ஏற்பட்டால் அதை கண்டறிய துர்நாற்றம் தரும் வேதிப்பொருள் கலக்கப்படுகிறது. அந்த வேதிப்பொருளின் பெயர் என்ன? ஆன்சர் மெர்கப்டன். டார்ச் விளக்குகளில் எரிபொருளாக பயன்படுவது எது? ஆன்சர் பியூட்டேன். முதலில் மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட எரிபொருள் எது? ஆன்சர் திட பொருட்கள். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பல்வேறு வேதி சேர்மங்களை சார்ந்துள்ளது. அவற்றில் மிகவும் முக்கியமானது எது? ஆன்சர் ஹைட்ரோ கார்பன்கள். கருப்பு வைரம் என்பது என்ன? ஆன்சர் நிலக்கரி. எதிர்காலத்தில் டேஸ் ஒரு மிக சிறந்த மாற்று எரிபொருளாக இருக்கும். ஆன்சர் ஹைட்ரஜன். ஒரு எரிபொருளின் கலோரி மதிப்பின் அலகு என்ன? ஆன்சர் கிலோ ஜூல் பெர் கிராம். இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருள் எது? ஆன்சர் மீத்தேன். ஹைட்ரஜன், மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றை கொண்ட ஒரு கலவை எது? நிலக்கரி வாயு. நிலக்கரியின் உள்ள கார்பனின் அளவை பொறுத்தும் அது வெளியிடும் வெப்ப ஆற்றலை பொறுத்தும் அதில் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஆன்சர் 4. கார்பன் மோனாக்சைடு வாயுவும் நைட்ரஜன் வாயுவும் கலந்த கலவை எது? உற்பத்தி வாயு. டேஸ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகையாகும். ஆன்சர் ஆந்திரைசைடு. சதுப்பு நில வாயு எனப்படுவது எது? ஆன்சர் மீத்தேன். தூய்மையற்ற பெட்ரோலியம் முதலில் டேஸ் வெப்பநிலைக்கு ஒரு உலையில் வெப்பப்படுத்தப்படுகிறது. ஆன்சர் 400. 4 நிலக்கரி வகைகளில் அதிக வெப்ப ஆற்றலை தரும் நிலக்கரி எது? ஆன்சர் ஆந்திரைசைடு. காற்றை விட கனமானது எது? ஆன்சர் புரோப்பேன். களைச்செடி அல்லாத தொகுதியை கண்டறிக. ஆன்சர் நெல். நீர்ப்பாசனம் எத்தனை முறைகளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் 2. நவீன பாசன முறை அல்லாத தொகுதியை கண்டறிக. ஆன்சர் ஏற்ற முறை. கிருஷி விஞ்ஞான கேந்திரா எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் 1974. பாரம்பரிய பாசன முறை அல்லாத தொகுதியை கண்டறிக. ஆன்சர் தெளிப்பு நீர்ப்பாசனம்.